ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா திருக்கை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க திருக்கை மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு. இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே மீனில் படுறபடி நல்லா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஊறி வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு அதுவும் அப்படியே மெதுவாக வேகட்டும். இப்போ எல்லா சைடும் அப்படியே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திருக்கை மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனும் வறுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான திருக்கை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இப்போ மீன் வறுத்த அந்த சட்டியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அடியில் தூள் அந்த கருவேப்பிலை எல்லாம் இருந்தது. நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துருந்தா இந்த மாதிரி பண்ண முடியாது. இது கம்மியாக எண்ணெய் சேர்த்தனால எண்ணெய் அதிகமாக இல்லை. இது கூட கொஞ்சமாக சோறு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.